இது வந்து வெனஸ்டே அப்போ எடுத்த வீடியோ. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளா இட்லி அண்ட் வேக வச்ச தக்காளி சட்னி. என்னோட அப்பத்தாவோட ரெசிபி என்னோட ஃபேவரைட். என்னோட பாப்பாவுக்கும் அதான் ஃபேவரைட். ஸோ அவளுக்கும் இதை வந்து குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். மீன்வெல் வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து புளி ஊற போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடுலாம் அரிஞ்சு வச்சுருந்தேன். அப்படியே காஃபி குடிச்சிட்டு பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவளுக்கு வந்து சூப்புக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து அவளுக்கு வந்து மட்டன் சூப் இதே சாதத்தில் பெனஞ்சு கொடுத்துருவேன். எங்களுக்கு வந்து கருவாட்டு குழம்பும் வந்து எக்கு வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி சிம்பிளாக வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அப்படியே வந்து செடிக்கும் வந்துட்டு தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த வேலையும் பார்த்துட்ருந்தேன். இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ என்னன்னு தெரில, கிச்சனில் வைக்கிற பிளான்ட்ஸ் மட்டும் எப்பயுமே வந்து தளன்னு இருக்கும். அது எதனாலனே எனக்கு தெரியாது. மற்ற எந்த இடத்துல வச்சாலும் வந்து வாடி போயிடும். பட் கிச்சனுன்னு ஒரு கார்னர் ஸ்பேஸில் இருக்க இன்டோர் பிளான்ட் மட்டும் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படியே இந்த கார்னர் வந்து எனக்கு ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதை ஃபுல்லாக வந்து ஒதுங்க வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி இப்படி தான் வந்து டே போச்சு.